இப்போ செய்கிறது வந்து வெண்பொங்கலுங்க. அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவிட்டேங்க. அதுக்கு தண்ணி வந்து 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி வைக்கிறேங்க. 6 கிளாஸாக தண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி போய் நல்லா இருக்குன்னு சொல்லி. பச்சரிசிங்க. அரிசி கூட 4-5 தடவை நல்லா கழுவணுங்க. கழுவி தான் சேர்க்கணுங்க தண்ணியில். ரெண்டு கப் அரிசின்னா பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டேங்க. 2 தடவை கழுவி தான் அரிசிக்குள்ளே சேர்த்துணுங்க. அப்போ தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. சாப்பிட நல்லா இருக்கும். பருப்பு கம்மியாக போட்டால் நல்லா இருக்காதுங்க. நாங்கள் எந்த கிளாஸில் எடுத்தாலும் சரிங்க, 2 கப் எடுத்தாலும் சரிங்க, எடுத்தால் 2 எடுத்தால் அதில் பாசிப்பருப்பு ஒன்று எடுக்கணுங்க. அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா லேசான காரத்துக்கு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. முந்திரி வந்து ஒரு 50 கிராம் அளவு சேர்க்கணுங்க. அதான் பொங்கல் வந்து நல்லா இருக்குங்க. நெய்யில் கூட வறுத்து போடலாங்க. நான் நெய் வேண்டான்னு சொல்லி நல்லா வெந்து போயிடுன்னு சொல்லி முந்திரியை வந்து அரிசி கூடவே போட்டுறேங்க. நெய்யில் வறுத்தா அவ்வளோவா வந்து முந்திரி வந்து வேகிறது இல்லைங்க. சாப்பாட்டில் இப்படி போட்டால் நல்லா வெந்துடுங்க அரிசி கூட. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கணும். கலரி ஒரு 5 விசில் விட்டுடணுங்க. 5 விசில் விட்டுனா நல்லா பொங்கல் குழஞ்சி போய் நல்லா இருக்குங்க. அப்புறம் தான் நெய் ஊற்றணுங்க. இப்போ நெய் ஊற்றக்கூடாது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நெய் ஊற்றி தான் வந்து 2 கரண்டி வந்து நெய் ஊற்றுறேங்க. சாப்பாட்டில் 1 கரண்டி ஊற்றுறேங்க. நல்லா வாசமாக வரும்னு. தாளிக்கணும். நெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளித்து ஊற்றணுங்க. சாப்பாட்டில் கூட ஒரு 50 கிராம் அளவு நெய்யை சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நெய்யிலேயே நல்லா தாளித்து ஊற்றுறேங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பொங்கல்னு சொல்லி நெய்யிலேயே தாளிச்சிக்கிறேங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணுங்க. நெய் சூடானது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணுங்க. ஒரு அரை கரண்டி உப்பு போட்டுனா போதுங்க. சாப்பாட்டில் மிளகு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துனேங்க. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்குங்க. சாப்பிட நல்லா சுவையாக இருக்குங்க. நெய் வாசம் அடிக்கும். சாப்பிட்டே இருக்கலாங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா கலரணுங்க. நல்லா கலரணும். நல்லா கலரி விடணுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. சும்மாவே சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்க சும்மா பிளேட்டில் போட்டு கொடுத்தா அது போட்டு கொடுத்தா சாப்பிட்ருங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா நெய் வாசம் அடிக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முந்திரியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் செய்கிற மாதிரி நீங்களும் வீட்டு செஞ்சு பாருங்கள். அப்போயே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவீங்க. பாருங்கள் நல்லா முந்திரியாகவே தான் இருக்குங்க. நிறைய முந்திரி போட்டிருக்கிறேன். நல்லா முந்திரியும் வெந்திருக்குது பாருங்க.